நீங்கள் 5 நேரமும் தொழுறதுக்கான காரணம் என்ன? சகோதரி சாந்தி அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, 5 நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள், அதற்கான காரணம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் நாங்கள் தொழுகை இறைவனை வணங்குகிறோம். அதிகாலையிலேயே 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக அதிகாலை நேர சுபகு என்று அரபில் சொல்லுவோம், அதிகாலை நேர தொழுகையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் உச்சத்தை அடைகிற நேரத்தில் லுகர் என்ற ஒரு தொழுகையையும், சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அசர் என்கிற ஒரு 4-4:30 மணிகளுக்குள்ளாக ஒரு நேர தொழுகைகளையும், அதே போன்று 6 மணியை தாண்டுகிற நேரத்தில் ஒரு தொழுகையையும், இறுதியாக 7:30 to 8:30 மணிக்குள்ளாக இன்னொரு தொழுகையை, மொத்தமாக 5 நேரங்கள் ஒரு நாளைக்கு இறைவனை நாங்கள் வணங்க வேண்டும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஆண்கள் பள்ளிவாயலுக்கு சென்று தொழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்வார்கள். பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தாராளமாக இந்த 5 நேரங்களும் தொழுகையில் ஈடுபட முடியும். அதற்கான அனுமதியையும் இஸ்லாம் தாராளமாக கொடுத்திருக்கிறது. கேள்வி என்னன்னா, ஏன் 5 தடவை தொழுவுறீங்கிறது தான். அதாவது 5 வேளை தொழுவதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய குற்றங்களையும் பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எழும்புகிற நேரத்தில் இருந்து தூக்கத்திற்கு செல்லுகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் குற்றங்கள், ஏதோ ஒரு வகையில் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஃபார்மாலிட்டிக்கு வைக்காம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நாங்கள் காலையில் எழுந்ததோடு தொழுகிற தொழுகை, அது இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக இஸ்லாம் எங்களுக்கு அதை ஆக்கி தந்திருக்கிறது. காலையிலே எழும்பி இறைவனை தொழுது, இறைவா நான் இரவு முழுவதும் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்கிற பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நிலையாக அந்த நிலையை ஆக்குகிறது. அதற்கு பிறகு காலை நேரத்தில் இருந்து ஒரு மதியம் 12 மணி வரைக்குண்டான ஒரு பகுதி வியாபாரத்தில் ஈடுபடுவோம், தொழில்களில் மற்ற காரியங்களில் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் ஒருத்தர் புறம் பேசியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், திருடி இருப்போம், எவனுக்காவது ஒரு அநியாயம் பண்ணி இருப்போம். எதையாவது நம்ம பண்ணக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அப்படியான குற்றம் குறைகள் செய்கிற போது அந்த குறைகளுக்குரிய பிராயச்சித்தமாக அந்த நேரம் எங்களுக்கு அமைகிறது. அதற்கு பிறகு ஒரு மதியம் 12 மணியிலிருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இடையில ஏதாவது நடந்ததுன்னா அப்பொழுதும் நாங்கள் தூய்மையாகிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி ஒரு நாளை 5 வேளையாக பிரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால், முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் எங்களுக்கு என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னால், ஸலா தொழுகை என்பது மானக்கேடான விவகாரங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும், ஒழுக்கமாக இருப்பதற்கும் இது உங்களுக்கு வழி செய்யும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவர் இரவிலே குற்றம் செய்து விட்டார் என்றால் அதிகாலை ஆகும் போது அந்த குற்றத்தை உணர்ந்து கொள்வதற்கும் இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கும் அது காரணமாகிவிடும். இறைவனோடு நம்ம தொழுகையில் ஈடுபடுறோம், தொடர்புல இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி குற்றங்களை பண்ண முடியுமா, பண்ணக்கூடாது என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு சுய பரிசோதனை கூடமாகத்தான் 5 நேர தொழுகைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாங்கள் இறைவனை வணங்குகிறோம். பாவ மன்னிப்பு வணங்குகிறோம்னா பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்ற அர்த்தம். அந்த வணங்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே நாங்கள் இறைவனிடத்தில் போய் மண்டியிடுகிற வாசகங்கள், இறைவன்கிட்டயே எங்களை போய் ஒப்படைக்கிற வாசகங்கள். அந்த மாதிரி ஒப்படைச்சு நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் அந்த 5 நேர தொழுகைகள் இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.